ஏண்டா பஞ்சாயத்துல எங்களை அசிங்கப்படுத்திட்டியடா. என்கிட்ட பேசுற மாதிரி மூர்த்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. சொல்றது கேட்டு ஒழுக்கமா இருந்துக்கோ. அப்பதான் நீ நினைச்சது நடக்கும். என்ன பிள்ளையோ நீ. 6 மாசமா காசு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஹீரோ ஆக்கலானா இப்படி ஜீரோ ஆகி வந்து நிக்கிற. ஏன் பாண்டி மக்கா ஒரு பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்ண தெரியல. உனக்கெல்லாம் பேண்ட் செட்டு சிலைய கட்டுறா. டேய் 10 நாள் அவளை பார்த்தமா 11வது நாள் நம்ம சரக்கு என்னன்னு காட்டியிருந்தா பல்ல புடுங்கின பாம்பாட்டா உன் காலை சுத்தி உன் மடியிலே படுத்து கிடந்திருப்பாடா. அதை விட்டுட்டு என்ன தாளாட்ட வருவாளா பூ மஞ்சள் தருவாளான்னு டூயட் பாடிட்டு தெரிஞ்சா அதான் இப்படி அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வந்து நின்றுட்டு இருக்க. அண்ணே அதான் 90 நாளில் நான் மனுஷனா மாதிரி அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு நிரூபிச்சா அந்த பிள்ளையை கட்டி வைக்கிறேன்னு ஆதி அண்ணனே சொன்னார்லண்ணே. எது ஆதி அண்ணா? பாத்தியா அவன லூசாடா நீ? அக்கா அண்ணே ஜாதி ஒழிக்கிறதுக்காக அந்த பொண்ணை காதலிச்சு தூக்கணும்னு நினைச்சோம். இப்போ அவங்களே கட்டி வைக்கிறேன்னு சொல்றப்ப எதுக்கு நான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்? எது தேவையில்லாத பிரச்சனை? ஓ கதை அப்படி போதா? டேய் நாம மேற்படி அவன் வீட்டுல ஆசைப்பட்டா அவன் மவளா இருந்தாலும் ஆத்தாளா இருந்தாலும் தூக்கணும். அப்பதான் அவனுக்கு வழி என்னன்னு தெரியும்டா. ஏன்னா நாமெல்லாம் ராவண பரம்பரை. தப்புண்ணே. எது தப்பா? இவனை அடிச்சு கொண்டு போய் ரயில் ஓட்ட தூக்கி போடுடா. அடிக்காதீங்கடா. போடுங்கடா. இன்ஸ்பெக்டர் இவனை கொண்டு பழி அந்த ஆதி மேல தூக்கி போட்டு. அண்ணே அந்த கவலையை விடுங்க அண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. அண்ணே அண்ணே விட சொல்லுங்கண்ணே. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேண்ணே. அண்ணே 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 பயமா இருக்கு.